கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக கபினி அணையில் 27,000 கன அடி நீர் திறப்பு. இன்று மாலைக்குள் தமிழக எல்லையை வந்தடையும் என எதிர்பார்ப்பு. கரைபுரண்டு ஓடும் காவேரி தண்ணீரின்றி வறண்டதால் களையிழந்த ஆடிப்பெருக்கு. காவிரி தாய்க்கு பொங்கலிட்டு வழிபாடு நடத்த வந்த மக்கள் ஏமாற்றம். ஆடிப்பெருக்கு திருவிழாவை முன்னிட்டு காவிரி கரையோரம் பொங்கலிட்டு மக்கள் வழிபாடு. வறண்ட காவிரியில் புதுமண தம்பதியினர் மஞ்சள் கயிறு உள்ளிட்ட பொருட்களை வைத்து வழிபட்டனர். மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு செயல்படாமல் இருப்பதை கண்டித்து தஞ்சையில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திரண்ட ஆயிரக்கணக்கான விவசாயிகள் மற்றும் தொண்டர்கள். காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் வாயிலேயே வடை சுடுவதாக கடும் விமர்சனம். காவிரி பெருக்கெடுக்க வேண்டிய ஆடிப்பெருக்கு நாளில் டெல்டா விவசாயிகள் ஆதங்கம். பெருக்கெடுக்க போராடி வருவதாக மு.க. ஸ்டாலின் ஆதங்கம். உழவர் பெருமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் பெருகும் என எச்சரிக்கை. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் விஜய் புகழஞ்சலி. சுதந்திர காற்றை சுவாசிக்க தன் உயிர் மூச்சை கொடையாக கொடுத்த மாவீரர் என புகழாரம். சுதந்திர போராட்ட வீரர் மாவீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு தினத்தை முன்னிட்டு அரசியல் கட்சித் தலைவர்கள் மரியாதை. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் மலரஞ்சலி. மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தையும் விவசாயிகள் பிரதிநிதியையும் அழைத்து பேச வேண்டும். தமிழகத்தில் கையாளாகாத ஆட்சி நடப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்வதாக டிடிவி தினகரன் விமர்சனம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஆலோசனை பெறுவதற்கு தயக்கம் ஏன் எனவும் கேள்வி. முதலமைச்சர் விஜயை மிரட்டும் தொனியில் பேசிய வழக்கில் விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீன். இனிமேல் இதுபோன்று பேச மாட்டேன் என உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கியது உயர்நீதிமன்றம். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் தமிழக அரசின் கோரிக்கையை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கவும் மறுப்பு. சாதி மதமற்றவர் என சான்றிதழ் பெற விரும்புவோருக்கு உடனடியாக சான்று வழங்க உத்தரவிடக் கோரி வழக்கு. நடிகர் பார்த்திபன் தொடர்ந்த பொதுநல வழக்கு தொடர்பாக தமிழக அரசு 4 வாரங்களில் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு மின்வாரியத்தில் 700 உதவி பொறியாளர்களுக்கு உதவி செயற்பொறியாளர்களாக பதவி உயர்வு. ஒரே நேரத்தில் 700 பேருக்கு பதவி உயர்வு வழங்கியது தமிழக அரசு.
கேரள மாநிலம் மலப்புரத்தில் தொடர் கனமழையால் பயங்கர நிலச்சரிவு. பத்திற்கும் மேற்பட்டவர்கள் மண்ணில் புதைந்திருக்கலாம் என அச்சம். கேரள மாநிலம் கண்ணூர் சிங்லாயி பகுதியில் பெய்த கனமழை காரணமாக வெள்ளக்காடான தாழ்வான பகுதிகள் ட்ரோன் காட்சிகள் வெளியீடு. மல்யுத்த வீராங்கனைகளின் பாலியல் புகார் தொடர்பான வழக்குகளில் இருந்து பாஜக எம்பி பிரிஜ்பூஷன் விடுவிப்பு. போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறி விடுவித்தது டெல்லி நீதிமன்றம். பீகார் சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் தொடர்ந்து முன்னிலை. மாணவர்கள் போராட்டத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை அடுத்து நடக்கும் தேர்தலில் பாஜகவிற்கு பின்னடைவு. சென்னை ஸ்ரீனிவாசபுரத்தில் பல ஆண்டுகளாக வசிக்கும் நிலத்திற்கு பட்டா கேட்டு மீனவர்கள் போராட்டம். பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் நடந்த போராட்டத்தில் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, தேனி உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல்.